ஹாய் வியூவர்ஸ், ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு பிடிச்ச பேஜில் போகிற அப்டேட்ஸ் அவங்களால ரெகுலராக பார்க்க முடியலையா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபேஸ்புக்கில் நம்ம நிறைய பேஜஸ் ஃபாலோ பண்ணுறோம். நிறைய பேஜஸ் நமக்கு ஃபேவரட்டாகவும் இருக்குது. நமக்கு ஃபேவரட்டாக இருக்க பேஜஸில் போடுற எல்லா அப்டேட்ஸும் நம்ம பார்க்கணும்னு நினைப்போம். ஆனால் எல்லா நேரத்துலையும் அது முடியாது. இந்த சின்ன ஸ்டெப்பை பண்ணால் நமக்கு பிடிச்ச பேஜில் என்னென்ன அப்டேட்ஸ் போட்டாலும் அது நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். எப்படின்னு கேட்குறீங்களா? சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஆனால் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தனியாகவும் மொபைலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தனியாகவும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டெப் 1, ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு பிடிச்ச பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2, ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா இன்னும் 2 ஸ்டெப் பண்ணணும். ஸ்டெப் 3, பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தி ஃப்ரேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பேஜில் என்ன அப்டேட் பண்ணாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மொபைல்லையும் இதே மாதிரி தான். ஸ்டெப் 1, ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்டெப் 2, ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெப் 3, கெட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற பட்டனை எனேபிள் பண்ணுங்கள். அப்படியே ஷோ ஃபர்ஸ்ட் அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அது நியூஸ் ஃபீடுக்கு கீழே இருக்கும். ஸ்டெப் 4, எடிட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு போஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச பேஜில் என்ன போஸ்ட் போட்டாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்கணும்னா கண்டிப்பா எங்களோட தமிழ் டெக் ஷாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.